نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين وقال النبي صلى الله عليه وسلم إن الدين بدأ غريبا وسيعود كما بدأ فطوبى للغرباء الذين يصلحون ما أفسد الناس من بعدي أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க, இஸ்லாம் யஅலு வலா யுஅலா அலைஹி. இஸ்லாம் இருக்கிறதே, அதாவது தீன் உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். வலா யுஅலா அலைஹி, இஸ்லாத்தை விட எதுவும் உயர முடியாது. அப்போ தற்காலிகமாக சில நேரம் இஸ்லாம் பலகீனப்படுற மாதிரி தெரிந்தாலும் முடிவில் இஸ்லாம் உயர்வடைந்தே தீரும். அடுத்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் அல்லாஹு தாலா வெற்றியை ஒரு நாளும் மெஜாரிட்டியை வைத்து எல்லாம் வைக்கல. மெஜாரிட்டி மைனாரிட்டி சிஸ்டத்தில் வச்சு வெற்றியை வைக்கல. மைனாரிட்டிண்டா குறைந்த மக்களாக இருக்கிறாங்க, சிறுபான்மையாக இருக்கிறாங்க என்பதனால தோல்வி கிடையாது. பெரும்பான்மையாக மெஜாரிட்டி என்பதனால வெற்றியும் கிடையாது. அதுக்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்துங்களுக்கு முன் வைத்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் மெஜாரிட்டி அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க. மக்காவை வைத்து கொண்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்காவில் இருந்த முஸ்லீம்கள் எண்ணிக்கை 60, 70, ஒரு 100 பேருக்குள்ள தான் இருப்பாங்க. ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி காஃபிர்கள் அதை விட பல மடங்கு இருந்தாங்க, ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. முழு உலகத்தையும் பார்க்குற நேரம் முஸ்லீம்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது ஹஜ்ஜத்துல் விதால 1,24,000 முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்தாங்க, சஹாபாக்கள். வராதவங்களை வரலன்னு சொல்லி ஒரு 10,000 பேர் 20,000 பேர் சேர்த்து கொண்டாலும் கூட 1.5 லட்சம் மட்டும்தான் முஸ்லீம்கள் இருந்தாங்க. ஆனால் காஃபிர்கள் அதை விட பல மடங்கு இருந்தாங்க. அப்போ வெற்றி அடைஞ்சது யாரு? அந்த கொஞ்சம் மக்கள் தான். மற்றவங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டாங்க கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர். ஏற்றுக்கொள்ளாதவங்க ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் இருந்தாங்க. அல்லாஹு தஆலா மற்றவங்களெல்லாம் அழித்தான். இவங்க மெஜாரிட்டி என்பதனால் எல்லாம் அவங்களுக்கு பாதுகாக்கல. இதே மாதிரி உலகத்தில் ஒரு நாளும் இஸ்லாம் மெஜாரிட்டியாக இருக்கவே இல்லை. இந்த காலத்தில் எடுத்து பார்த்தாலும் 50% விட குறையத்தான் முஸ்லீம்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை அழிக்கவும் இல்லை, அவங்களுக்கு தோல்வி கொடுக்கவும் இல்லை. மெஜாரிட்டி என்பதனால் அடுத்தவங்களுக்கு எல்லாம் வெற்றியை கொடுக்கவும் இல்லை. சரி, பொருளாதாரம் அதிகமாக இருக்குது என்பதனால வெற்றியான்னு கேட்டால் அதுவும் இல்லை. பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறதுல வெற்றின்னு சொன்னால் காரூன் அதை மாதிரி பெரும் பெரும் பணக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கும் கூட உலகத்தில் முஸ்லீம்கள் பெரும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் எத்தனாவது நம்பர்லன்னு கேட்டால் 10வது 15வது மேலே தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டுக்குள்ளவங்கெல்லாம் பார்த்தா காஃபிர்கள். அப்போ அவங்க வெற்றியாளர்களா? இல்லை. இன்றைக்கி முழு உலக மக்களுடைய சொத்தை விட காரூனுக்கு கூடுதலாக சொத்து இருந்துச்சு. அவனே தோல்வி அடைஞ்சான். மற்றவங்க எப்படி வெற்றி பெற முடியும்? அழகை வச்சு வெற்றிண்டா அதுவும் இல்லை. அபூலஹப் நல்ல அழகானவன். எத்தனையோ மக்கள் இருந்தாங்க அழகானவங்க. ஆக அழகு கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹதீஸில் வருது, யூசுப் கதோத்திய நிஸ்ஃபல் ஹுசுன். ஹுசுன் அழகுடைய பாதி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ பாதின்னு சொன்னால் முழு அழகுலையும் பாதியா அப்படின்னு சிலருடைய கருத்து. ஆனால் சில ரிவாயத்தில் வருது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகுல பாதி கொடுக்கப்பட்டது. என்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய கையால் படைக்கப்பட்டவங்க நேரடியாக. அதனால் அல்லாஹு தஆலாவுக்கு முழுமையான அழகை கொடுத்திருந்தான். அதில் பாதி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு சாதாரண அழகல்ல. எந்த அளவுக்கு அவங்களுடைய அழகு ஒரு பிரகாசமான, அவங்க முகம் பிரகாசித்து கொண்டிருக்கும்.
பக்கத்தில் பெண்கள் வராங்கன்னா தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்வாங்க. ஏன்னா அவங்க ஃபித்னால விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஃபித்னால விழுந்தாங்க. ஜுலேஹா அடிக்கடி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டத்தினால கணவன் இருக்கும் பொழுதே அவரோட தவறு செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சார். கணவன் வெளியே போயிருக்கிற நேரம் பல திட்டங்கள் போட்டு. அப்போ மிஸ்ருடைய பெண்கள் அவரை பற்றி குறை சொன்னாங்க. நீங்கள் தன்னுடைய வேலைக்காரர் இம்ராத்துல் அசீஸ் துராவிது ஃபதாஹா நப்சிஹி, இம்ராத்துல் அசீஸ் மந்திரியுடைய மனைவி தண்ட வேலைக்காரனோட தவறு செய்ய பார்த்திருக்கிறாள், இவள் ஒரு மடத்தனமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள் என்று கருதினாங்க. ஜுலேஹா பார்த்தாங்க, என்ன குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்க, நான் செஞ்சது தவறு இல்லை, நிர்பந்தத்தில் தான் செய்ய போனேன் என்று அவங்களுக்கு காட்டணும் என்று சொல்லி எல்லா பெண்களுக்கும் கண்ணியமான எல்லா பெண்களுக்கும் அழைப்பு கொடுத்தார். அவள் மிஸ்ருடைய எல்லா கண்ணியமான பெண்களும் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் சாய்ந்து கொள்றதுக்கான சிம்மாசனங்கள்லாம் போட்டு தலையணையெல்லாம் வச்சு சாய்ந்து கொண்டிருக்கிறது மாதிரி முன்னாடி பல தட்டுகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆரஞ்சு, ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி ஆரஞ்சு தட்டுகளை வைக்கப்பட்டிருக்கு. கையில் தற்குள்ள அவங்கள ஒவ்வொருத்தரையும் கையில் சிக்கீனன் ஒரு கத்தியை கொடுத்தார். இப்போ சொன்னால் உஹ்ருஜ் அலைஹின்ன, யூசுஃபை பார்த்து சொன்னால், நீங்கள் இப்போ இந்த பெண்களுக்கு நடுவால் ரெண்டு பக்கம் பெண்கள் லைனாக உட்கார்ந்துருக்கிறாங்க, நடுவால் ஜுலேஹா அங்கே சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறா, யூசுஃப் அங்கிருந்து இங்கே அப்படியே வர சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல கோடை எடுத்துக்கொண்டு அப்படியே நடுவால் நடந்து போகிறாங்க. இந்த பெண்கள் கையில் ஒரஞ்சை எடுத்துக்கொண்டு கத்தியை வச்சு கொண்டு இருந்தாங்க வெட்டுறதுக்கு. அப்போ பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பார்த்த உடனே பெண்கள் தன்னை மறந்துட்டாங்க. வகத்தான் ஐதியஹுன்ன குல்ன ஹாஷலில்லாஹி மா ஹாதா பஷரா இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம். தன்னுடைய கைகளையே வெட்டி கொண்டாங்க, பழத்தை வெட்டி அதையும் தாண்டி கையை வெட்டி கொண்டிருக்கிறாங்க. இப்போ கையிலேருந்து ரத்தம் கொட்டி கொண்டிருக்குது. ஆனால் அவங்களுக்கு அது விளங்கலை. அவங்களோட அழகில் அப்படியே மயங்கிட்டாங்க. குல்ன ஹாஷலில்லா சொன்னாங்க, சுப்ஹானல்லான்னு சொல்ல மாதிரி ஆச்சரியமாக இருக்குது இது. சுப்ஹானல்லா மஹாதா பஷரா, இவர் ஒரு மனிதர் அல்ல, இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் ஒரு சங்கியான ஒரு மலக்கல்லவான்னு சொன்னாங்க. அந்த அளவு அழகு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, ஜுலேஹா தவறு செய்யலை. ஜுலேஹாவும் கேட்டாங்க. ஜுலேஹா கேட்டார், இவருடைய விஷயத்துல தான் நீங்கள் என்ன லும் துன்னனி ஃபீஹி, இவர் சம்பந்தமாக தான் என்ன நீங்கள் படித்து கூறினீங்க, என்ன கேவலமாக பேசுனீங்க என்னை பற்றி, இவ்வளோ அழகான வாலிபரை நீங்கள் ஒருக்க கண்டு கையை வெட்டி கொண்டீங்க, என்னோட எந்த நாளும் இருக்கிறார், என்னுடைய வீட்டில் நடமாடி கொண்டிருக்கிறார், அப்போ இன்னும் நிலம் என்னவாகும்? எல்லாம் குர்ஆன்ல சொல்ல அந்த சம்பவங்களை. அப்போ அந்த பெண்கள் விலகி கொண்டாங்க, ஜுலேஹா நிர்பந்தத்துக்குள்ளாகித்தான் இவ்வாறு செஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க வற்புறுத்தினாங்க. பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஜுலேஹாவுடைய ஆசைக்கு கட்டுப்பட சொல்லி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தயாராகல. அதுக்கு பிறகு ஜுலேஹா சொன்னா, நீ எனக்கு வழிபடாட்டியும் நான் ஜெயிலில் போடுவேன் அல்லது நான் நோவினை செய்வேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. இந்த பெண்கள் எதன் பக்கம் என்ன அழைக்கிறாங்களோ, தவறான பாதையின் பக்கம், விபச்சாரத்தின் பக்கம், அதை விட எனக்கு ஜெயில் விருப்பமான் என்று சொன்னாங்க. ஜெயில் பரவாயில்லை, சிறைச்சாலை பரவாயில்லை, இந்த பெண்கள் அழைக்கக்கூடிய பாவம் அதை விட பயங்கரமானது. வெளிரங்கத்தில் அரசனுடைய அதாவது மந்திரியோட மனைவியோட ஒன்று கூடுறது என்பது எவ்வளோ இன்பமாக இருந்திருக்கு, எவ்வளோ அழகான ஒரு பெண். ஆனால் அல்லாஹுக்கு மாறு செய்கிறது என்பதனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை. அதை விட ஜெயிலில் போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, அது எனக்கு லேஸ் என்று சொன்னாங்க. ஹைர், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகானவங்க. ஆனால் உலகத்திலையும் வேறு அழகான மக்கள் இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகினால் அவங்களுக்கு வெற்றி அல்ல, அவங்களுடைய அந்த அழகோடு இருந்த தீனின் காரணமாகத்தான். இதே மாதிரி அரசாட்சி வச்சு கொண்டு பார்த்தா வெற்றி இருக்குதா? அரசாட்சி வச்சும் இல்லை. இன்றைக்கு பார்த்த உலக இஸ்லாமிய நாடுகள் எவ்வளோ இருக்குது, இஸ்லாம் அல்லாத நாடுகள், வல்லரசுகள் எதுன்னு பார்த்தா அதிகமான காலங்களில் வல்லரசு இஸ்லாமிய நாடு அல்லாத நாடுகளாகத்தான் இருந்திருக்கு. கிறிஸ்தவ நாடுகள் அல்ல வேறு முஷ்ரிக்கீன்கள் சம்பந்தப்பட்ட மார்க்கம் உள்ள நாடுகள், அதுகள் தான் வல்லரசு நாடுகளாக இருந்திருக்கு. ஆனால் அவங்க வெற்றி அடைந்தாங்களா? இல்லை, அவங்களுக்கெல்லாம் அதில் வெற்றி வைக்கவே இல்லை. அப்போ இன்றைக்கு உலக படிப்பறிவை வச்சுன்னு பார்த்தா அதுலேயும் வெற்றி கிடையாது.
அப்போ வெற்றி அதில் தீனில் மட்டும்தான். இஸ்லாத்தின் உயர்வு, இஸ்லாம் உயர்வு என்பதும் இஸ்லாமிய மார்க்கத்தின் காரணமாக, மார்க்க பற்றின் காரணமாகத்தான். ஆனால் சில நேரத்தில் எங்களுக்கு எங்களுடைய ஈமானுடைய பலகீனத்தினால எங்களுக்கு அது விளங்காது. இஸ்லாம் உயரும் சொல்கிறாங்களே, இன்றைக்கி பார்த்தா மற்றவங்களெல்லாம் உயர்ந்து கொண்டு போகிறாங்க. மற்றவங்களெல்லாம் இஸ்லாத்தை விட உயர்ந்து இருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய உலகத்தில் கண்ணியமாக வாழ்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் முந்தைய நபிமாருடைய சரித்திரத்தை எடுத்தால் அடிக்கப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, வீடுகளை விட்டு விரட்டப்பட்டாங்க, பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு. எத்தனை சம்பவங்கள், எத்தனை நபிமார்கள் கொலை செய்யப்பட்டாங்க. நான் தஃப்சீரில் கூட இப்போ தஃப்சீர் பக்ராவுடைய பாடம், மற்ற சூராவுடைய தஃப்சீர் படிச்சுட்டு வரோம். அப்போ அதில் எத்தனை சம்பவங்கள் வந்திருக்கு பனி இஸ்ராயல்கள் சம்பந்தமாக. ஒரு நாளைக்கு 70 நபிமார்களை கொலை செய்வாங்க. சில ரிவாயத்தில் 300 நபிமார்களை கொலை செய்வாங்க. காலையில் கொலை செஞ்சுட்டு மாலையில் மரக்கறி வியாபாரம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. நபிமார்களை கொலை செஞ்சோம் என்று சொல்லி மனசுக்கு ஒரு கவலை ஒன்று இருக்காது. அந்த அளவுக்கு பெரும் பாவம் செஞ்சவங்க கூட உலகத்தில் வாழ்ந்தாங்க. நபிமார்கள் கொலை செய்யப்பட்டாங்க. சில நபிமார்கள் 2ஆக அறுக்கப்பட்டாங்க. நேற்று கூட தஃப்சீரில் வந்துச்சு அஸ்ஹாபுல் உஹ்தூத், அந்த குழி தோண்டின மக்களுடைய செய்தி. குழியை தோண்டி அதில் நெருப்பு மூட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களை ஒவ்வொருத்தராக வாராங்க, தூக்கி இஸ்லாத்தை விடும்படி சொல்கிறாங்க. அவங்க விட தயாரில்லை, நெருப்பில் போட்டுக்கொண்டே இருந்தாங்க. இவங்க அழிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் அவங்கள அழிச்சான், அவங்களே விட்டு வைக்கல. அப்போ எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்கள் இன்றைக்கு அழிகிறாங்க, கொலை செய்யப்படுறாங்க, பொருளாதாரங்கள் அழிக்கப்படுது, சீர்குலைக்கப்படுது. அப்போ இஸ்லாம் உயர்வடையலைன்னு கேட்டால், உயர்வு என்று சொல்கிறது உலக வாழ்க்கை டெம்பரரி, இது அழிஞ்சு போகக்கூடியது. இங்கே அல்ல, உண்மையான உயர்வு மறுமையில். அங்கே நிச்சயமாக முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் தான் வெற்றி பெறுவாங்க, தீன்தாரிகள் வெற்றி பெறுவாங்க. இரண்டாவது கருத்து, முடிவை கவனிச்சால் இப்போ இப்படியெல்லாம் நடந்து கொண்டு வர்றது, கடைசி ஃபைனல் யார் வெத்துறது? முஸ்லீம்கள் தான். அப்படின்னா கடைசியில் இஸ்லாம் தான் உயரும். இப்போ இன்றைக்கு திரைப்படங்கள் பார்க்குறாங்க மக்கள், இதே மாதிரி ட்ராமாக்கள் இருக்குது. அதில் என்ன கதை, சுருக்கம் என்ன? கதாநாயகனோ ஹீரோ ஃபஸ்ட்டுக்கு அடியெல்லாம் போடுவார், பிரச்சனை போடுவார், கஷ்டப்படுவார், கடைசிக்கு பார்த்தா நல்லா இருப்பார். அதான சுருக்கம். ஆரம்பத்தில் அடி வாங்கினது, உத வாங்கினது அதெல்லாம் ஆரம்பம். கடைசிக்கு அவர் மந்திரி ஆகுவார், அல்லது பெரிய பாஸ் ஆகுவார், அல்லது எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்குவார். இதுதான் முஸ்லீம்களுக்கு. அதாவது முஸ்லீம்கள் எவ்வளோ அடி வாங்குறாங்க, பலகீனப்படுறாங்க, இதாக இருக்காங்க, கடைசி நேரத்தில் அதை உயர்த்துவாங்க. உயர்வு இருக்குது நிச்சயமாக, உலகத்திலேயும் தான் மறுமையிலும் தான். ஆக சகோதர பெரியார்களே, எங்களுக்கு யக்கீன் வரணும், நம்பிக்கை இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன தீன பதா கரீபா வஸயஊது கமா பதா. தீன் இருக்கிறது, அது பலகீனமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. தனியொரு மனிதர், அவங்களோட கூட ஒரு அடிமை, ஒரு சின்ன பொடியன் உண்டு, ஒரு பொம்புலை உண்டு, இன்னொரு ஆண் உண்டு. ஹதீஜா, ஸைத் இப்னு ஹாரிஸா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர், இவ்வளோதான். அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டு வந்தது. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர், ஆரம்பத்தில் அடிதான் முஸ்லீம்கள் எங்கே பார்த்தாலும். கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் அடி. அபு ஜஹில், உத்பா, ஷைபா, வலீத், உமையா, எல்லாரும் முஸ்லீம்களை நோவினை செஞ்சவங்க தான். முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் அடி வாங்கி கொண்டிருக்கிறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க, பல சிரமங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் உயர்வு யாருக்கு? முஸ்லீம்களுக்கு தான். அல்லாஹ் உலகத்திலையும் கண்ணியப்படுத்தினான். உலகத்தில் யார் எதிர்த்து வந்தாங்களோ அவங்க கேவலப்பட்டு போனாங்க. அபு ஜஹில் ஒரு தடவை சொல்லி கொண்டிருந்தான், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாரே, சூரா யாசீனுடைய தஃப்சீரில் கூட வருது, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார், உங்கள்கிட்ட நீங்கள் மௌத்தாகின் என்று சொன்னால் உங்களுக்கு இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறாரு. உங்களில் யார் அவர் ஈமான் கொள்கிறாரோ அவரை நம்பினால் அவருக்கு உங்களுக்கெல்லாம் இருக்கும். ஈமான் கொண்டவங்களுக்கெல்லாம் அரபிகளை விட சிறப்பு அல்லாஹ் கொடுத்து அரபிகள் அஜமிகளை கூட ஆட்சி செய்கிற சந்தர்ப்பத்தை கொடுப்பானாம். அவர் மௌத்தாயினா சொர்க்கம் போவாராம். அதே நேரத்தில் யார் அவரை கொண்டு ஈமான் கொள்ளலையோ யகுன் லஹு ஸிபுஹு, அவரால் கொல்லப்படுவாங்களாம்.
யார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் அவருடைய கூட்டத்தாரையும் அவர்கள் மூலமாக கொலை செய்யப்படுவாராம் அந்த யுத்தத்தில். அடுத்தது அவர் நரகம் போவாராம். இது எப்படி சாத்தியம்? ஏனென்று சொன்னால் முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் தான் ஆரம்பத்தில், அவங்க பெருங்கூட்டம். இது இவர் சொல்றதெல்லாம் நடக்குமா? அதனால நடத்தாட்டினான். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க கொல்லப்படுவார்கள், வஹு ஆஹிதுஹும், அவன்தான் இவங்களை கூட்டிட்டு வருவான் கொலை செய்யப்படுறது. உண்மையில பத்ருடைய யுத்தத்துக்கு காரணம் அபூ ஜஹல் தான். முஸ்லீம்கள் வெளியானது அபூ சுஃபியானுடைய பிரயாண கூட்டத்தை இடைமறைக்கிறதுக்காக வேண்டி. யுத்தம் வரைக்கும் கொண்டு போன அபூ ஜஹல், அவனும் கொல்லப்பட்டான். அவனோட கூட 69 பேர், எல்லாம் 70 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அதையெல்லாம் நடத்தாட்டினான். பிறகு ஆட்சி அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்தான். கண்ணியவானாக ரசூலா மக்காவில் நுழைந்தார்கள். அல்லாஹு தஆலா எல்லா நாடுகளும் அவரோட கையில் கீழே கொண்டு வந்தான். அவங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு. அதே ரசூலா சொன்னாங்க, அல் இஸ்லாம் யஉலு வலா யுஅலா அலைஹி, இஸ்லாம் உயர்ந்தே தீரும், அது ஒரு நாளும் தாளாது. இஸ்லாத்தை விட எதுவும் மிகைக்க முடியாது. வெளிரங்கத்தில் இவங்க மிகைச்சு கொண்ட மாதிரி தெரிந்தாலும் ஒரு நாள் மிகைப்பல்ல சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக இருக்குது. அதை நாங்கள் நம்பணும். இன்றைக்கு அதிகமான மக்கள் மாறு செஞ்சு கொண்டிருக்கிறாங்களே, நாங்கள் கொஞ்சம் பேராக இருக்கிறோமே, பயப்பட தேவையில்லை. ஏன்னா கூடுதலான பக்கம் மறுபக்கம் இருக்கு என்பதனால் அவங்க வெற்றியில் இருக்கிறாங்களா? நாங்கள் கொஞ்சம் பேராக இருக்கிறோம் என்பதனால் தோல்வியா? நிச்சயமாக கிடையாது. அப்படி மெஜாரிட்டி மைனாரிட்டியில் வெற்றி தோல்வி இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கும். அவங்க கொஞ்சம் பேர், மறுபக்கம் அதிகமான மக்கள். பத்ரில், உஹதில், எல்லா இடத்துலையும் தான். ஹுனைனில் மட்டும்தான் முஸ்லீம்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாங்க. மற்ற கம்யூனிட்டியில் சமுதாய ரீதியாக பார்க்கும் பொழுது முஸ்லீம்களை கொஞ்சம் பேர், காஃபிர்கள் அதிகமாக இருந்தாங்க. வெற்றி தோல்வி அல்லாஹ் தஆலா தீனை வச்சு தான் வைத்திருக்கிறான். சஹாபாக்களுக்கு பல தடவை இந்த யுத்தங்கள் வரும் பொழுதோ பார்த்தாங்க, அவங்களுக்குள்ள சமயத்தில் பலகீனங்கள் மனிதன் அடிப்படையில் வரும், பல கருத்துக்கள் வரும். சொல்லுவாங்க, நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் பேர், அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ மற்றவங்க சொல்லுவாங்க, எதுக்கு பயப்படுறீங்க? நாங்கள் ஒரு நாளும் மெஜாரிட்டி மைனாரிட்டியை வச்சு வெற்றி தோல்விகளுக்கு வந்தது கிடையாது. அல்லாஹு தஆலா நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கும் பொழுது பல தடவைகளுக்கு வெற்றி தந்திருக்கிறான். அல்லாஹ்களுக்கு வெற்றி தருவான். இதே மாதிரி முந்தைய சமுதாயத்துடைய செய்தி பனி இஸ்ராயலுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்றான். கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذனில்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய படை, தாலூத்துடைய படை, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அதில் இருந்தாங்க. ஜாலூத்தை எதிர்க்கிறதுக்கான போன நேரம் பெரும் படையோட வந்தான். ஜாலூத் பெரும் பட்டாளத்தோட வந்தான். மிகப்பெரிய வீரன், உடலாலைந்தான், வீரத்தாலைந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பொடியன். அவங்க அந்த கவனில் கல்லை வச்சு எரிகிறவங்க, கைத்தில் அப்படி கல்லை சுற்றி எறிவாங்க. அதில் திறமை இருந்துச்சு. அந்த கல்லால் அடித்து பெரிய வீரன் ஜாலூத்தை கொன்றாங்க. வக்கத்தல தாவூத் ஜாலூத்தை, ஜாலூத்தை தாவூத் கொலை செய்தார் ஒரு கல்லால். அவ்வளோ பெரிய வீரன், பல வாள்கள், பல அம்புகள், பல ஈட்டிகள் அவனை முன்னோக்கி வந்தும் வெற்றி கொண்டவன் ஒரு கல்லுக்கு அடிபட்டு செத்தான். அல்லாஹ்வுடைய குதரத், அல்லாஹ் செய்விச்சான். அல்லாஹு தஆலா அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அவன் அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, ஜாலூத்துடைய பெரும் படை வருது, நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், எப்படி அவனை எதிர்க்கிறது? இன்றைக்கு சொன்னாங்க, லா தாக்கத்த லனா அல்-யௌம பிஜாலூத் வ ஜுனூதி. இன்றைக்கு ஜாலூத்துடைய படையை எங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு எனக்கு இன்றைக்கு சக்தி இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த படை போய்கொண்டிருக்கும் பொழுதோ இடையில ஆறு குறுக்கிடுது. இவங்க பசியோடு இருக்கிறாங்க, தாகம் எல்லாம் இருக்கும், பயங்கரமான தாகம், நீண்ட பிரயாணம் செஞ்சு வராங்க, கையில் தண்ணி இல்லை, ஆறு இடையில குறுக்கிடுது. இப்போ தாகம், இப்போ தண்ணி குடிக்க போகணும். ஆனால் அவர் சொல்லிட்டாரு, நபி அல்லது தாலூத், அந்த படை அரசன் தான் படையை தலைமை தாங்கினார். அவர் சொன்னார், இங்கே யாரும் தண்ணி குடிக்கவான், யார் தண்ணி குடிக்கிறாரோ ஃபமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி, இதில் தண்ணி குடிக்கிறவங்க அவர் என்ன சேர்ந்தவர் அல்ல, என்னோட கூட வரவானம் பெருஞ்சிற சொன்னார். தாகம் பயங்கரமாக இருக்குது, முன்னால் தண்ணி இருக்குது, தண்ணி குடிக்கிற ஹராமா இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்கிட்ட அறிவிக்கப்பட்டுச்சு, உங்களுக்கு படையினரை தண்ணியை குடிக்க வேணும்னு சொல்லுங்க, தண்ணி குடிக்க வேணும். ஃபமல்லம் யத்அமுஹு ஃபஇன்னஹு மின்னி இல்லா மன் இக்தரஃப குர்ஃபத்தன் பியதி. சொன்னாங்க, யாரும் குடிக்க வேணும், அப்படி குடிக்கிறேன்னு சொன்னால் ஒரு பிடி மட்டும் அள்ளி குடிச்சு கொள்ளுங்க, அதுக்கு மட்டும் அனுமதி இருக்குது. அவர் என்னோட கூட வரலாம், மற்றவங்களே என்னோட கூட வரக்கூடாது. இப்போ தாகம் பயங்கரமாக இருக்குது,
அப்போ நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, அள்ளி அள்ளி குடித்தாங்க. கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, அரசன் அல்ல நபியுடைய கட்டளை என்பதனால ஒரு பிடி மட்டும் அள்ளி குடித்தாங்க. கொஞ்சம் பேர் குடிக்கல. அல்லாவுடைய குதிரத்தை பாருங்க. இவங்க அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் தண்ணியை குடிக்கிறத விட்டாங்க. அதை ஒரு பிடியோட நிறுத்தி கொண்டாங்க. அல்லாஹ் அவருடைய தாகத்தை நீக்கினான். யார் வயிறு நிரம்ப அள்ளி அள்ளி குடித்தாங்களோ அவங்களோட தாகம் நீங்கல்ல. அந்த கூட்டம் தான் சொன்னாங்க, இன்றைக்கு ஜாலூத்தை அவருடைய படையை எதிர்க்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் யார் தண்ணி குடிக்கலையோ அவங்க மற்றவங்க சொன்னாங்க, இல்லை சின்ன சின்ன படையெல்லாம் பெரும் பெரும் படையெல்லாம் எதிர்த்து வெற்றி கொண்டிருக்குது அல்லாஹ்வுடைய அனுமதியோட. இன்றைக்கு எல்லாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்போ அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? ஆயிரக்கணக்கில் வந்தவங்க. ஒரு ரிவாயத்துப்படி 4000 பேர், 70,000 பேர் வந்தது. ஒரு 4000 பேர் தான் மிஞ்சினாங்க, மற்றவங்க திரும்பி போனாங்க. இன்னொரு ரிவாயத்துப்படி 313 பேர் தான் மிஞ்சினாங்க. மற்றவங்கெல்லாம் குடிச்சிட்டாங்க. அந்த 311 பேரை வச்சு அல்லாஹத்தில் 13 பேரை வச்சு ஜாலூத்துடைய பெரும் படையை எல்லாம் வெற்றிகளை வைத்தான். அல்லாஹ் செஞ்சு காட்டினான். இதே மாதிரி மோத்தாவுடைய போரில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தலைமை தாங்கி போனாங்க. 3000 பேர் தான் முஸ்லீம்கள். காஃபிர்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு 1,00,000, பிறகு இன்னொரு 1,00,000, 2 லட்சம் அல்ல 3 லட்சம் பேர் படை வந்தாங்க. முஸ்லீம்கள் 3000 பேர். அந்த 3 லட்சம் பேர் அல்ல 2 லட்சம் பேர் முஸ்லீம்கள் வெற்றி கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய உதவி அது சகோதரர்களே. அப்போ மெஜாரிட்டி மைனாரிட்டியில் எந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதியும் கிடையாது. அல்லாஹ் இது நம்பிக்கை வச்சதால வெற்றி. இன்றைக்கு யுத்தம் இருக்குதே, ஆயுதமும் வரும் பொழுது எந்த ஆயுதம் மிகைக்குதோ அதான் வெற்றி பெறும். ஆனால் எங்கே ஈமானுக்கும் குஃபருக்கும் சண்டை வருமோ ஈமான் தான் வெற்றி பெறும். குஃபர் பலகீனமானது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ராஅத்ல கூட உதாரணம் சொல்றான். அது எப்படின்னா, அந்த வெள்ளம் வரும் பொழுது ஒரு மழை ஒன்று பெஞ்சு வெள்ளம் ஓடுது. அதுலக்கு வெள்ளம் போகக்குள்ள வெள்ளத்துக்கு மேலே நுரையும் இருக்கும். ஜபதர் ராபியா, அந்த வெள்ளத்துக்கு மேலே நுரையை பார்ப்பீங்க. தண்ணிக்கு மேலே நுரை கொஞ்சம் கூடுதலாகத்தான் ஓடும். உதாரணமாக இப்போ பெப்சி பாட்டிலோட இங்கே கொக்கா கோலா எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றுங்க பார்ப்போம். காவாசி கிளாஸ் கூட கொக்கா கோலா இருக்காது, நுரை மேலே வரையும் வந்திருக்கு. அந்த நுரை கொஞ்ச நேரத்துக்கு தனக்கு போகிறது அப்படியே கேஸ் கீழே இறங்கிடும். அந்த நுரை இல்லாமலாகி அசல் தான் நிற்கும். இதே மாதிரி வெள்ளம் ஓடும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய இலைகள், கொலைகள், ஊத்தைகள், குப்பையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த நுரையும் ஓடிக்கொண்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் போக்குள்ள கொஞ்சம் காற்று பட்டு அங்கே ஆகக்குள்ள நுரை இல்லாமலாகி தண்ணி மட்டும்தான் மிஞ்சும். இதே மாதிரி தான் ஹக்கும் பாத்திலும். அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். ஹக் இருக்குதே அதுதான் நிலைக்கும். பாத்தில் எவ்வளோதான் மேலே ஏறினாலும் கேஸ் மாதிரி, நுரை மாதிரி இல்லாமல் ஆகிடும். அதை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. அந்த நுரையை பிடிச்சி ஏதாவது செய்யலுமா? அடுத்த உதாரணம் நல்லா சொல்கிறாங்க. அந்த ஆயத்தில் ஒரு பொற்கொல்லர் அல்லது கொல்லர், அவர் நெருப்பு மூட்டுவார். நெருப்பு மூட்டி அதில் அந்த தங்கம் வெள்ளியை உருக்குவார். கொல்லனாக இருந்தால் செம்பை, இரும்பு, இது போன்ற உலோகங்கள் உருக்குவார். அதை உருக்கக்குள்ள தண்ணியாகி உருகும். தண்ணியானது பிறகு நுரையும் வரும். ஒரு பெரிய ஒரு கணக்கில் நுரைகள்லாம் வந்து அப்படியே பெருகும். அல்லாஹ் சொல்கிறான், இப்படித்தான் ஹக்கும் பாத்திலும். அசலன்னா உள்ளுக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடிய திரவம் தான். அதுக்கு மேலே வரக்கூடிய நுரை இருக்குதே அது அசல் அல்ல, போலியானது. அதை கொண்டு நகை செய்யலுமா? அதை கொண்டு கத்திய வாழை செய்யலுமா? இயலாது. கொஞ்ச நேரத்தில் அந்த நுரை இல்லாமல் ஆகிடும். செய்யறதால உள்ளிருக்கக்கூடிய தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த தங்க தண்ணீர் அல்லது வெள்ளி தண்ணீர் அல்லது இரும்பு தண்ணீரை கொண்டு தான் ஆயுதம் செய்கிறதோ நகை செய்கிறதோ எதை செய்கிறதா இருந்தாலும். இதே மாதிரி தான் ஹக்கை கொண்டு தான் அனைத்தையும் சாதிக்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இதுக்கு அவங்க கருத்து சொல்கிறாங்க தஃப்சீரில். ஷக்குக்கும் யக்கீனுக்கும் உதாரணம் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா ஈமான் உள்ளவங்களுடைய யக்கீனுக்கும் ஈமான் உள்ளவங்களுடைய சந்தேகத்துக்கும் தான் உதாரணம். ஒரு மனிதர் உறுதி இல்லாமல் இருந்தார்னா அது அந்த நுரை மாதிரி, அதால் எதையுமே சாதிக்கலாது. உள்ளுக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் தான் அசல், அதான் யக்கீன். அதை கொண்டு தான் சாதிக்க முடியும். உலகத்திலேருந்து தான் மறுமையிலேருந்தான். அப்படின்டா எங்கள் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை எவ்வளோ உறுதியாக அல்லாஹ் மீது இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு தான் எங்களை சாதிக்க முடியும். பலகீனமான யக்கீனை கொண்டு எதையுமே செய்யலாம். பலகீனமான எங்கள் ஈமானை கொண்டு எதையுமே செய்யலாம். அப்போ அந்த உறுதியான யக்கீனை உண்டாக்குறதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்யணும். ஈமானை உறுதிப்படுத்துறதுக்கான முயற்சி செய்யணும். அப்படியான மக்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அல்லாஹ் அவங்களை கொண்டு சாதிப்பான். அல்லாஹ் அவங்களை கொண்டு உலகத்தை நடத்தாட்டுவான். யக்கீன் இல்லாத ஈமான் அதுவும் பெருமதி தான், இல்லைன்னு இல்லை. அவங்க ஒத்தர் இருந்தாலும்
அல்லாஹ் இந்த உலகத்தை வைப்பான். அதனால முஸ்லீம்கள் ஒவ்வொருத்தரும் கண்ணியமானவங்க. இருந்தாலும் இவங்களால் எதை சாதிக்கலுமா, அல்லாஹ்வோட உதவி இறக்கலுமா என்று கேட்டா இறக்க முடியாது. அதுக்கு அல்லாஹ்வுடைய யக்கீன் தேவை, உறுதியான யக்கீன் தேவை. ஈமானுடைய யக்கீன் உண்டாக்குறதுக்கு ஒரே வழி தீனுக்காண்டி பாடுபடுறது, ஈமானுக்காண்டி முயற்சி செய்யறது, கால நேரங்களை கொடுத்து பாடுபடணும். இன்றைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் ஒன்று இருக்கு, அது அடையிறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கு. மரக்கறி கடைக்கு போய் அங்கே இருக்கிற சாமானை கேட்டால் தான் தருவாங்க. நீங்கள் மரக்கறி கடையை போய் மருந்தை கேட்டால், ஃபார்மஸில் இருக்கிற சாமான் அங்கே கிடைக்காது. மரக்கறி கடையில் போய் தங்கம் கேட்டால், நகையை கேட்டால் அங்கே கிடைக்காது. நகை கடையில் போய் மரக்கறி கேட்டால் அது கிடைக்காது. ஆப்ரேஷன் பண்ணுறத நீங்கள் ஃபார்மஸியில் போய் கேட்டால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க, நாங்கள் செய்ய மாட்டோம். அதுக்குள்ளே இடம் ஒன்று இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி ஈமான படிக்கக்கூடிய இடம் பள்ளிவாசலுடைய சூழல், தீனுடைய சூழல். அதுக்காக நாங்கள் வெளியாகணும், வெளியாகித்தான் படிக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு சந்தர்ப்பம். இப்போ லீவுகள் வந்து கொண்டிருக்குது. சிலவங்களுக்கு இந்த லீவு, சிலவங்களுக்கு 4 லீவு. இந்த ஜமாத்தில் பல போய் கொண்டிருக்கிறாங்க. டோக்கியோலையும் இன்ஷா அல்லாஹ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜோடு ஒன்று இருக்குது, நாளைக்கு நடக்கும். அங்கேயும் பல ஊர்களிலிருந்து மக்கள் வருவாங்க, தூரத்திலிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அங்கேருந்து ஜமாத்திலும் வெளியாகும். ஒரு கிழமைக்கு 10 நாளைக்கு. சிலவங்க கொரியா போகிறாங்க, சிலவங்க வேறு நாடுகளுக்கும் ஜமாத் போகுது. அங்கேருந்து உள்நாட்டில் ஜப்பானுக்குள்ளால ஹொக்காய்டோ, இதே மாதிரி ஒக்கினவா போன்ற பகுதிகளுக்கு அங்கிருந்து ஜமாத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியாகுவாங்க. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமல்ல யங்ஸ்டர்ஸுக்கும் சேர்த்தான் வைக்கிறாங்க. முடியும்னு சொன்னால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதில் கலந்துக்கிறது. அப்படி இல்லாட்டி இங்கிருந்து எபினாலேருந்து நாளைக்கு ஜமாத் வெளியாகும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்களேன், யார் தயார்? இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 நாள் குறைஞ்சது நாளைக்கு வெளியாகிறது சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வார். அல்லாஹ்வோட தீனுக்காண்டி எவ்வளோ வெளியாகிறோமோ அது எங்களுக்கு தான் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்களேன், இன்றைக்கி நிறைய ஜமாத்துகள் போய் கொண்டிருக்கிறாங்க. சொல்லுங்கள் சார். ஜப்பான்லேருந்து வெளிநாடுகளுக்கும் ஜமாத் போயிருக்கணும். நான் சொன்னேன் ஸ்ரீலங்காவுக்கும் போயிருக்கிறாங்க. அக்குர்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த ஜமாத் நாளைக்கு இல்லை நாளடி போவாங்க. எல்லா அக்குர்னையை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஜப்பான் இருக்கிறாங்க. ஜப்பான் சந்திக்கணும், அங்கே ப்ரோக்ராம்கள் ஏற்பாடு செஞ்சு இருக்கிறாங்க. ஜப்பனீஸ் கூட இன்றைக்கு வெளியாகி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தேவை இது. அமெரிக்கர்கள் போகிறாங்க. நீ பாருங்கள், ஆஸ்திரேலியாவோட ஜமாத் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் ஆஸ்திரேலியா ஜமாத் வந்தாங்க. சிங்கப்பூர்லேருந்து ஜமாத் வந்தாங்க. சிங்கப்பூரில் 2 ஜமாத்துக்கு இருக்குது ஜப்பானில். இதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஜமாத் கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு ஜமாத் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஹைதராபாத் ஜமாத் ஒன்று வந்திருக்கிறாங்க. பாகிஸ்தான் ஜமாத்துகள் வருது. இன்றைக்கி நிறைய இடங்கள் ஜமாத்து இன்றைக்கி இடத்துல வராங்க. நீண்ட எங்களுக்கு இன்ஷால்லா போக கொஞ்சம் மனசு கிடைக்கும். சொல்லுங்கள் இன்ஷால்லா ஒரு 3 நாளே அடுத்த அல்லாஹ் உதவி செய்வேன். 4லேருந்து போட சொன்னோம். வெக்கேஷன் ஆரம்பிச்சாச்சு. சொல்லுங்களே, 3 நாளைக்காகண்டி 4 மாதம் அல்ல, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கால நேரங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். அல்லாஹ் உதவி செய்வான். இன்றைக்கி அல்லாஹ் இதன் மூலமாகத்தான் என்னோடய வாழ்க்கையில் பரக்கத்து செஞ்சுக்கிறான். இன்றைக்கி எனக்கு கிடைச்ச வசதிகள், எங்களுக்கு ஏற்பட்ட இலகுவான விஷயங்களை பார்த்தா இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி தீனை வச்சு தான் எல்லாம் தந்திருக்கிறான். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். துனியா வச்சு வாரது நலவல்ல. துனியா வச்சு வாரது ஒரு மனிதனுக்கு அது சோதனையும் வேதனையாகத்தான் இருக்கும். தீனை வச்சு வாரதான் நியமத். தீனை வச்சு கிடைக்கிற பாக்கியம். இல்லாட்டி அது எல்லாம் விட்டு பிடிக்கிறான். இஸ்தித்ராஜ். அது அல்லாஹ்ங்களை தூண்டில் போட்டிருக்கிறான், வலை விரிச்சிருக்கிறான் அர்த்தம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். தீனோட கிடைக்கிறதா நியமத். பெரிய ஜமாத் ஒன்று இருக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சேர்ந்து போகணும், எங்களுக்கு தேவைக்கான. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு செழிப்பாக இருந்த மஹல்லா இன்றைக்கு பலகீனமாக இருக்கணும். ரொம்ப கவலைக்குரிய விஷயம். என்ன காரணம்? நாங்கள் இந்த உழைப்பை விட்டதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த உழைப்பை விட்டதால தான் இவ்வளோ பலகீனம் ஏற்பட்டு. ஒரு பெரிய ஒரு கூட்டம் இன்றைக்கு பள்ளி தொடர்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாங்க. சரி, அவங்க தவறான வழியில் இருக்கிறாங்களா? அல்லாஹு ஆலம், அப்படி நாங்கள் சொல்லலை. ஆனால் மனிதன் தவறின் பக்கம் போய் சேருவான். எப்போ பள்ளிவாசலுடைய தொடர்பு, தீனுடைய தொடர்பு விடுபடுதோ அந்த மனிதன் அல்லாஹ் பாதுகாக்கணும், குஃப்ரின் பக்கம் கூட அழைக்கப்படுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தது. காபுன் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தபூக்குக்கு போகல என்பதற்காக வேண்டி ரசூலா ஒதுக்கினாங்க. அவர் விபச்சாரம் செஞ்சேன்னு சொல்லி ஒதுக்கினாங்க. களவெடுத்தார், கொலை செஞ்சார், பள்ளிக்கு வரல, தொழலன்னு சொல்லியா? இல்லை, ஒரே ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்ளல. அது யுத்தம் நடந்துச்சா? யுத்தம் நடக்கக்கூட இல்லை. போனவங்க, அதுவும் இவர் போகாட்டி அதை நஷ்டமா? 30,000 பேர் போனாங்க, 3 பேர் போகல. முனாஃபிகீன்களுக்கு பற்றி எல்லாம் கணக்கெடுக்கல. முனாஃபிகீன் ஒரு பெரிய கூட்டம் போகல, அவங்கள பற்றி ரசூலாம் கணக்கெடுக்கல. இவங்க மூமின்கள்
போகல மிராரா இப்னு ரபி, ஹிலால் இப்னு உமையா, காபு இப்னு மாலிக். இவங்க 3 பேரும் போகல என்பதற்காக எல்லாத்துல எப்படி தண்டிச்சாங்க. 40 நாள் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்து கூட பதில் சொல்லல. அதுக்கப்புறம் 10 நாளும் சலாத்துக்கு பதில் சொல்லல. 40 நாளைக்கு பிறகு மனைவிமார்களை வீட்டு கூட பிரியும்படி சொன்னாங்க. மனைவியோட தொடர்பு கூடாது. அப்போ ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, 3 பேர் ஒருத்தர் தலாக் கொடுக்க சொல்றீங்களாண்டு. தலாக் கொடுக்க சொல்லலை, பிரிஞ்சிறீங்க. அப்போ என்ன பாவம் செஞ்சாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விபச்சாரம், கொலை, பொய் சொன்னாங்களா, எதை ஏமாத்தினாங்களா? அல்லாஹ்வுடைய பாதையில போகல. யுத்தம் செஞ்சா நடந்தாங்களாங்க, யுத்தமும் நடக்கல. அந்த பயணத்துல போகல. புகாரி ஷரீஃப்ல, முஸ்லீம் ஷரீஃப்ல விரிவாக சம்பவம் இருக்கு. ரியாது சாலிஹின் இருக்கு, எடுத்து பாருங்க. தௌபாவுடைய பாடத்துல எவ்வளவு பெரிய ஹதீஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சலாத்துக்கு பதில் சொல்றது வாஜிப்னு சொன்னவங்க, ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொன்னவங்க. அதே நபி இவர் சலாம் சொல்லாரு, பதில் சொல்லல, முகத்தை திருப்பிக்கிறாங்க. அப்ப என்ன பாவம் செஞ்சாங்க? ஒரு தடவை அல்லாஹ்வுடைய பாதையில போகல. பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டவங்க அதில் இருக்காங்க, கலந்து கொள்ளாதவங்க இருக்கிறாங்க. உஹத்ல இருந்து பிடிச்சி மற்ற எல்லாத்துலயும் கலந்து கொண்டவங்க. ஒரு சந்தர்ப்பத்துல போகல, ஏதாவது நஷ்டம் வந்துச்சு அவங்க போகாதனால, அப்படியும் இல்லை. அப்ப அதுக்கு ரசூல் எவ்வளவு கோவிச்சாங்கண்டா. 50 நாளைக்கு பிறகு அல்லாஹு தாலா அவங்கள மன்னிச்சதாக ஆயத்திறக்கினாங்க. அதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, சலாத்துக்கு பதில் சொன்னாங்க. ரசூலா மட்டுமல்ல, ஏனைய சஹாபாக்கள் கூட அந்த 50 நாள் வரைக்கும் சலாத்துக்கு பதில் சொல்லல, பேசல, வந்த முகத்தை திருப்பிக்குவாங்க. இவங்க பள்ளிக்கு வருவாங்க, 2 பேர் வாரத்துக்கு விட்டுட்டாங்க. ஏண்டா ரசூல்லா முகத்தை பார்த்தா முகத்தை திருப்பிக்கிறாங்க, சலாத்துக்கு பதில் சொல்றாங்கல்ல. காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு கொஞ்சம் தைரியம் உள்ளவங்க, அவங்க வருவாங்க, ரசூலுக்கு பக்கத்துல தொழுவாங்க, சலாம் சொல்லுவாங்க, ரசூல்லா முகத்தை திருப்பிக்குவாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அந்நிய நாட்டில் நஜ்ரான் அல்ல வேறொரு நாட்டில் இருந்து கிறிஸ்தவ அரசன் கடிதம் எழுதினான். காபு இப்னு மாலிக் எங்கன்னு கேட்டு மதீனாடு பஜாருக்கே வந்தான் அந்த தூதுவன். அப்போ சொன்னாங்க இவர் தான். அப்போ வந்து கேட்டால் என்ன விஷயம்? இல்லைங்க, அரசன் உங்களுக்கு கடிதம் தந்துகிறார். கடிதத்தை எடுத்து பார்க்குறாங்க, எழுதப்பட்டிருக்குது, உங்களோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணிச்சதாக கேள்விப்பட்டோம். இவ்வளோ கேவலமான வாழ்க்கை எதுக்கு உங்களுக்கு? எங்களோட ஊருக்கு வாங்க, உங்களுக்கு பாதி ஆட்சியை தாரும், எங்களை மார்க்கத்துக்கு வாங்க. அவங்க அழுதாங்க. வேற யாராவது இருந்தா, அல்லாஹ் பாதுகாக்க நாங்களே இருந்தா, இப்படி கேவலமா இந்த மார்க்கம் எதுக்குன்னு போராக்கணும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆட்சிக்கு தேவையில்லை, கொஞ்சம் காசு தாரதுனாலே போறோன்னு இருக்காங்க. வேலைக்காண்டி போறோம், பெண்களுக்காண்டி போராக்களிக்கிறாங்க. அவங்க பாதி ஆட்சி தாருன்னு கூட கொடுத்தும் கூப்பிட்டும் போகல, அழுதாங்க. ரசூலாட்ட வந்து சொன்னாங்க, பாருங்க யார் ரசூலா, நீங்க புறக்கணிச்சதுனால இன்னைக்கு இந்த கேவலமான நிலைமை வந்துட்டுது. அழுதாங்க. பிறகு அந்த கடிதத்தை கிழிச்சு வீசினாங்க. சகோதரி பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கட்டுக்கதையில இல்லை, சஹியான ஹதீஸர். இன்றைக்கு எல்லாருடைய பெரிய கிருஃப் இன்றைக்கு வகி இறங்குது இல்லை. வகிதரை இறங்கினா இன்றைக்கு எங்கள் எத்தனை பேர் சலாம் கூட ரசூலா இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் மார்க்கத்தை புறக்கணிக்கிறோம், தீனுடைய தேவைகளை புறக்கணிக்கிறோம். ஒன்றொன்றை பிடிச்சி கொண்டு தொழுகை போதும், அது போதும், இது போதும், அதுதான் நாங்கள் முழு தீன்தாரியாக நினைக்கிறோம். காபு இப்னு மாலிக் தொழலையா? எல்லாம் செஞ்சிடறாங்க. ஒரு யுத்தத்துக்கு போகலை, யுத்தம் மாதிரி சண்டை பிடிச்சாங்களே இல்லை. எல்லாருடைய பாதையில் போகிற ஒரு காரியத்தை விட்டதுக்காக வேண்டி சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 நாளைக்கு சொல்லுங்க, என்ன கஷ்டம் அல்லாஹ் செய்வான். லீவு நாள் தானே சொல்லுங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேர் போனாங்க. அப்போ அந்த நேரத்தில் நானும் சொன்னேன், காரணம் எல்லாருக்கும் இப்போ விளங்குது, வீசா கொஞ்சம் சிக்கல் வர மாதிரி தெரிஞ்சது, நாட்டுக்கு போக இல்லாமல் நிலைமை, அதுக்கு பிறகு போகணும், நல்லா பாதுகாக்கணும். இப்போ வழி திறந்தாச்சு, இப்போ எங்களுக்கு தேவையில்லைன்னு மாதிரி ஒதுங்கிட்டோம். அதான் நம்ம சுருக்கம். கேட்டு பாருங்க. இப்போ இல்லை வேற எந்த முன்னேறிட்டு எல்லாரும் தொழிலாளிகளாக மாறிட்டாங்க, பள்ளியெல்லாம் நிரம்பி வருது, இப்போ நாங்கள் போக தேவையில்லைன்னு நினைக்கிறோமா? அப்படியே தான் நடந்திருக்கா? இல்லை. இதுதான் காரணம் சகோதரர். எப்போவாது நெருக்கடி வந்துட்டுண்டா ஒரு பள்ளியும் ஜமாத்தும் தொடங்கிடுது, கொஞ்சம் விசாலம் வந்துட்டுண்டா அல்லாஹ் மறந்துடும். யாருக்கு நஷ்டம்? எங்களுக்கு நஷ்டம். கொஞ்சம் முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். எங்களோட தீன் இது, எங்களோட பள்ளி ஆசிரியர் பாதுகாக்கப்படும், எங்களோட சூழல் பாதுகாக்கப்படணும், எங்களோட மார்க்கம் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு ஒரு நேரம் காலங்கள் இருக்கணும். சொல்லுங்க, ஒரு 3 நாளைக்காக வேண்டி அல்லாஹ் உதவி செய்வாங்க. எந்த நஷ்டம் வராது, போய் பாருங்க. இதுவரையும் போகலே போய் பாருங்க என்ன நடக்குது. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஜமாத்து வெளியாகிறாங்க. முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இரவு இன்ஷா ஜமாத் வெளியாக மெபீனாலிருந்து மெபீனாக்கு இன்ஷா அல்லாஹ் சாட்டர்டே இதுக்கு சப்குசாரி வாராந்த நிகழ்ச்சிக்கு வாரத்தோட இஷாக்கு பிறகு ஜமாத் வெளியாகும். கொஞ்சம் தயாராகிய வாரம். கொஞ்சம் யோசிங்க, தேவையே இல்லை. நான் சொன்ன விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
தேவையா இல்லையா, நான் இந்த போய்கொண்டிருக்கிற இந்த வழி சரிதான், இதனால் என்ன கண்டேன், இந்த வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு நிம்மதி இல்லையே, எப்போ பார்த்தாலும் எங்கள் வாழ்க்கையில் சரி போன்று இல்லையே. ஏன் காரணம்டா, நாங்கள் அந்த வழியை விட்டு நீங்கினதால எங்களுக்கு தான் நஷ்டம். எல்லாம் உள்ளத்தில் நிம்மதி எடுத்துடும், நிம்மதி இல்லை, போதா என்ற உணர்வு தான் வரும். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த இன்றைய அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நாளும் இஷாக்கு பிறகும் தஃப்சீர் போன்ற அமல்கள் நடக்குது. அதில் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் வந்து கலந்து. எதுக்கு வச்சிருக்கிறோம் சொன்னால், பள்ளிவாசலுக்கு மக்கள் வரணும், தொடர்பை கூட்டிக்கணும், தீனை படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இன்றைக்கு இல்லாட்டி தான் குறை சொல்கிறோம், ஒன்றுமே நடக்குது இல்லை, வெறும் தாலிமை வாசிக்கிறாங்க, அதனால் பள்ளிக்கு வரல. இப்போ தஃப்சீர் நடக்குதப்போ வாங்களே, அப்போ எங்கே போனீங்க? சும்மாங்கிற சாட்டு போக்கு தான் சகோதரர்களே. ஃபிக்ஹ் கிளாஸ் நடக்குது, ஆள் இல்லை இன்றைக்கு, தேவன் இல்லைங்க. அல்லாஹ் சொல்லலாம், அனுல்ஸிமுக்குமுஹ வ அன்தும் லஹா காரிஹூன், நாங்கள் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு புகுத்துவோமா நீங்கள் விரும்பாமல் இருக்கும் பொழுது? அல்லாஹ் புகுத்த மாட்டாங்க. எல்லா சந்தர்ப்பங்களை தருவான், நாங்கள் தேவண்டு போகணும். அதனால் எல்லா சந்தர்ப்பத்தை தந்திருக்காங்க. சில கொஞ்சம் மனசில் எடுங்க, தேவண்டு கருதுங்க. பள்ளி அதே மாதிரி ஃபஜ்ருடைய தொழுகை 6:15 நடக்குது, எபினால் 6:30 நடக்குது, நிறைய டைம் கொஞ்சம் இன்ஷால்லா நேரத்தோட இருந்து நாங்கள் பள்ளிக்கு வரோம். இப்போ சில நேரத்துக்கு ஒருத்தர் தான் பள்ளியில், சில நாளைக்கு மாஞ்சமாத்து ரொம்ப கவலையாக இருக்குது. கொஞ்சம் வாங்க இன்ஷால்லா, ஒரு பகல் நேரங்களே மாஞ்சமாத்து நடக்குது. எங்களால் ஏன்ற அளவுக்கு எங்கே இருந்தாலும் இன்ஷால்லா பள்ளியோடு நாங்கள் தொடர்பு உண்டாக்கணும். குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, மார்க் விஷயங்களை பெருசாக இருக்கிறது. இது மாதிரி எல்லாருடைய பல கட்டாயம். இதுக்கெல்லாம் பலகீனம் ஜமாத்துடைய உழைப்பு, தீனுடைய உழைப்பு நாங்கள் விட்டது தான். அதில் ஏற்பட்ட பலகீனம் தான். மாதம் குறைஞ்சி ஒரு 3 நாள் போகிறது, 44 வருஷத்தில் 4 மாதங்கள் இதை நாங்கள் செஞ்சோன்னா இன்ஷா அல்லாஹ் எங்களை பாதுகாப்போம். இன்றைக்கி அப்படியான மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிக்கு வந்து ஒன்று தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வராதவங்க யாருன்னு கேட்டால், ஒன்று இந்த உழைப்பில் ஈடுபடாதவங்க, அல்ல எப்போவாது 3 நாள் போனவங்க. அப்படியானவங்களுக்கு இதில் உறுதி கொண்டு வராது. ஏன் எங்கள்கிட்ட தேண்டு வந்துட்டா அவங்க தான் பாதுகாப்புக்காக முயற்சி செய்வாங்க, அவங்க தான் முன்னுக்கு வருவாங்க. இன்றைக்கி எப்போவாது இருக்க லீவு கிடைச்சா போகிறது வாரன்னு இருக்கிறவங்களுக்கு எங்கள்கிட்ட தீண்டு உணர்வு வாரம் மிச்சம் குறையும். முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் கபூல் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.